வெளியாக இருக்கும் அண்மை செய்தி. செங்கல்பட்டு மாவட்டம் திருநீர்மலை அருகே முன்பக்க டயர் வெடித்து பள்ளத்தில் கவிழ்ந்த பேருந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கேரள மாநிலம் கொல்லத்தில் இருந்து சென்னைக்கு சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து விபத்தில் சிக்கியிருக்கிறது. டயர் வெடித்து பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கேரள மாநிலம் கொல்லத்தில் இருந்து சென்னைக்கு சென்ற தனியார் பேருந்து விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. பேருந்தின் டயர் வெடித்து பள்ளத்தில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியிருக்கிறது. டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து பள்ளத்தில் கவிழ்ந்ததில் அதிர்ஷ்டவசமாக பயணிகள் உயிர் தப்பியிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பத்மநாபன் இணைக்கிறார். வணக்கம் பத்மநாபன், விபத்து தொடர்பான முழு விவரம். வணக்கம். கேரள மாநிலம் கொல்லத்திலிருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த கேரள தனியார் பேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் அடுத்த திருநீர்மலை அருகே வந்தபோது அந்த பைபாஸ் வரும்போது அதாவது டயர் வந்து வேகமா வந்தபோது டயர் வந்து வெடிச்சிருக்கு. இதனால் அந்த பேருந்து வந்து தனியார் பேருந்து வந்து அந்த சாலையில் உள்ள பள்ளத்தில் வந்து டிரைவருடைய கட்டுப்பாட்டை மீறி அந்த பள்ளத்தில் கவிழ்ந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா 20 பேர் வந்து காயமடைந்திருக்கிறார்கள். அவர்களே வந்து உடனடியாக குளம்பேட்டையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கும் மற்றும் தனியார் மருத்துவமனைக்கும் கொண்டு சென்றனர். 2 பெண்கள் மற்றும் 2 டிரைவர்களும் அதில் வந்து படுகாயம் அடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது அவர்கள் வந்து மதுரவால் பைபாஸ் சாலையில் மற்றவர்களும் அங்கே இறக்கி விட்டு அவர்களும் மாற்று ஏற்பாடாக தற்போது செய்யப்பட்டு வருகிறது. இந்த விபத்தில் வந்து பாத்தீங்கன்னா 20 பேர் வந்து காயமடைந்தாலும் யாருக்கும் எந்த உயிர் சேதம் எதுவும் ஏற்படவில்லை. உடனடியாக அங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கு பொதுமக்கள் வந்து தகவல் தெரிவித்து காவல்துறை மற்றும் ஆம்புலன்ஸ் மற்றும் அங்க விரைவாக வந்து அங்க இருக்கக்கூடிய பயணிகளை வந்து குளம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு தற்போது அங்கு அனுப்பி வைக்கப்பட்டன. அவர்கள் வந்து சிகிச்சைக்காக அங்கு அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்து குறித்து தற்போது காவல்துறை தற்போது விசாரணை மேற்கொண்டு வந்தாலும் அந்த பகுதியில் வந்து ஒரு லேசான அதாவது கொஞ்சம் போக்குவரத்து நெரிசல் தற்போது ஏற்பட்டது. உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாகனங்களே வந்து சரி செய்யும் பணியில் போக்குவரத்து காவல்துறை ஈடுபட்டார். போது வாகன நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்து குறித்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டாலும் அது வந்து அதிர்ஷ்டவசமாக யாரும் வந்து அதுல வந்து எந்த உயிர் சேதம் ஏற்படவில்லை. ஆனால் விபத்தில் வந்து படுகாயடைந்தவர்கள் மட்டுமே தற்போது அவர்கள் மருத்துவமனை அனுப்பி வைத்துள்ளனர். இதுல வந்து இந்த 2 பெண்களும் மற்றும் அவர்களும் இருக்கிறார்கள். மற்ற அந்த வந்தவர்கள் எல்லாருமே வந்து முதல் பைபாஸ் அந்த திருநெல்வேலி சாலையில வந்து இறக்கி விடப்பட்டு தற்போது அவங்களுடைய உடைமைகள்லாம் வந்து அந்த பஸ்ஸில் தனியார் பேருந்திலிருந்து இறக்கப்பட்டு அவருக்கு மாற்று வழி ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இந்த பகுதியில் இந்த விபத்து குறித்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு அந்த பகுதியில் தற்போது ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. விபத்து தொடர்பான முழு விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி பத்மநாபன்.